மீரா எப்படி இருக்கா? கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுதுல்ல. It's better you don't open your mouth. இன்னைக்கு மண்டே. அவனோட பொண்டாட்டி ஐடி கம்பெனி ஃபுட் கோர்ட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பா. கூட்டம் வர அதிகம். என்னோட நடக்கலாம்ல? டேய், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசன்னு வை. தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். என்கவுண்டர். அபர்ணா 6 வயசு பொண்ணு. அவள் அந்த ஸ்விம்மிங் பூலில் முழுகுனா விபத்து மாதிரியே இருக்கும்ல. யாருக்கும் சந்தேகம் வராது. எவ்வளோ பிளான் பண்ணானா? மினிஸ்டர் செக்யூரிட்டி டீட்டெயில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேனா? எத்தனை மாதம் பிளான் தெரியுமா அது? என்னோட ஆளுங்க எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நோன்னு மெசேஜ் அனுப்பலன்னா உங்களோட ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேருந்து ஒரு சாவு. பேங்க்கில் வேலை செய்கிறவன் பொண்டாட்டியிலேருந்து தோ இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் ஷர்மா, ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற அவன் அம்மா வரைக்கும் எல்லாரும் இன்றைக்கி சாவ போகிறாங்க. ஆனால் பயப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 800 மீட்டர்ஸில் வரப்போகிற டனலில் என்னோட ஆள் ஒருத்தன் இதே ட்ரெஸ்ஸு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு பதிலாக அவனை ஒப்படைச்சிருங்க. உங்கள் 6 பேர் தவிர இது வேறு யாருக்கும் தெரியாது. சிம்பிள். 10 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே முடிவெடுத்துருங்க. அந்த டனல் தாண்டிட்டா என்னால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சீஃப், என்னோட வைஃப். ஸ்டாப் த வெஹிக்கிள். Bharat, stop the car. Good decision, Chief. வழக்கம் போல் டெரரிசம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும். நான் இவ்வளோ பிளான் பண்ணியும் என் ஹோட்டல் ரூம் வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிங்களே, இந்த கேஸ் கிராக் பண்ணது யார்? சிங்கப்பூர் போலீஸா? ஓ, உங்களை மாதிரி இந்தியன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸா? அப்புறம் அவன் லிட்டில் இந்தியாவில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கான். மல்லிகை கடைக்காரனா? சார், இன்னும் 4 பேரோட பேப்பர்ஸ் வரணும். 2 பேரோட பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. அதெல்லாம் எப்படி சார் பாடி தர முடியும்? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார், செத்தவங்களால இனி என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அவங்க ஊர்ல சொந்தக்காரங்க பதறிட்டு இருக்காங்க. நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேக்குறீங்களோ நான் வாங்கி கொடுக்குறேன் சார். நீங்க தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. மிஸ்டர் சோலன், நாங்க அலோவ் பண்ணாலும் ஏர்போர்ட் விட மாட்டாங்க. எங்களுக்கு மட்டும் பாடி இங்க வச்சு குடும்பம் நடத்தணும். அது என்ன? என்னையா பேசிட்டு இருக்க? விடுறா சொல்ற. என்னடா பேசுற? இப்படி மாத்தி மாத்தி அலைய ஓட்டுறாங்க. ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்க வந்தா நிம்மதியா வாழாத முடியல. அட்லீஸ்ட் சாகவும் முடியாது. டேய், நீ எப்படி சொன்னா எப்படிடா? இங்க சத்தம் போட்டு ஒன்றும் நடக்க போறது இல்ல. நீ முதல்ல ஈஸ்வர் மட்டும் சார் ஃபோன் பண்ணு. சற்று முன் வந்த தகவலின்படி ரஷீத் கான் எனும் அல்-கய்தா தீவிரவாதி ஒருவரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அருந்ததி முகமது கொலை முயற்சி தொடர்பாக பாத்தியா, செத்தவன் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க பாரு. தொடர்ந்து விசாரணையில் மேலும் பல நீ இல்லைன்னா மாட்டிருப்பானா? தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோத்தாலும் பரிசு கிடைக்கும்னா ஜெயிக்கணுங்கிற வெறி போயிடும். உன்னோட பரிசை நீ தான் ஜெயிச்சு வாங்க. அவன் அப்பா ரிஸ்க் ராமலிங்கத்தை பார்த்துட்டு தான் இங்கே வரேன். அவர் தான் இந்த சாக்லேட்டுக்கு பில்லு போட்டு கொடுத்தாரு. 25 வருஷத்தில் எல்லாமே மாறி போச்சு. ஆனால் உன் அப்பா ஒன்று அப்படியே தான் இருக்கான். இந்த 5 ஸ்டார் சாக்லேட்டும் அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண 53 ஹை ப்ரொஃபைல் அசைன்மெண்ட்டில்
ஒரு க்ளூ கூட எவனுமே ட்ரேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒருத்தன் நான் இருக்கிற ஹோட்டல் ரூம் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்னை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டான். எவன்டா அந்த புத்திசாலின்னு பார்த்து பொட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஆனால் அது நீ யாருப்புன்னு எதிர்பார்க்கல. நீயும் நானும் கடைசியாக சேர்ந்திருந்த நாள் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள 5 கைதிங்க இருந்தாங்க. ஒரு ரைட்டர், 2 எஸ்ஐ. ஸ்டேஷன் கிளாக்ல டைம் 4:45. நீ போட்டிருந்தது சிவப்பு கலர் டிஷர்ட், கருப்பு கலர் ஸ்வெட்டர். உன் லெஃப்ட் ஷூலேஸ் அவுந்திருந்தது. மல்லிகை கடையில் வேலை செஞ்சு மூளை மங்கி போயிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் இத்தனை விஷயத்தை கவனிச்ச நீ அன்னைக்கு செஸ் கேமில் மூழ்கி இருந்தனால ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் உன்னை நேரில் பார்த்து சொல்லணுன்னு எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பேன் தெரியுமா? உனக்கு இனி மூவ் இல்லடா. செக்மேட். ராஜீவ், அப்பா கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரேன். என்னடா இதெல்லாம்? அப்பா, அது நானே உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சிருந்தேன்ப்பா. நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப ஈஸிப்பா. சேரிங் கிராஸ் ரோட்ல அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குப்பா. அங்கே புதுசாக ஏடிஎம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பின் நம்பர் தெரியுதுப்பா. அரை மணி நேரத்தில் 30 பின் நம்பர். நான் தான் 1 hourல 100 நம்பர் மெமரைஸ் பண்ணுவேன்ல. அதுக்கப்புறம் உங்க பின்னாடியே போய் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்டெல்த் ட்ரைனிங் யூஸ் பண்ணப்பா. ஏண்டா ராஸ்கல், கிரிமினல் வேலை செய்யறதுக்கு இதெல்லாத்தையும் கத்து கொடுத்தேன். போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேனடா. என் வீட்டுல எப்படிடா பிறந்த நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. வேணாப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாதீங்கப்பா. எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு 5 ஸ்டார் கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றீங்க. நீ சம்பாதிச்சவா? ராஸ்கல். அப்பா வேணாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வேணாப்பா. சோழன் எது பண்ணாலும் புத்திசாலி, நான் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன். You are a criminal. அது கூட பரவாயில்ல, செஞ்சதுக்கு வருத்தம் இல்லாம நிக்கிற பாரு. அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாதப்பா. அப்பா எனக்கு அந்த பணம் தேவைப்படுதுப்பா. அப்பா நான் I'm going to சொல்றேன். call the police. நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத. கிரைம் சீன் வந்த இடத்துக்குள்ள போன உடனே போலீஸ் என்னென்ன செக் பண்ணுவாங்க? ஆபீசர் 4-5 பேர் உள்ள பூந்து குத்திருக்கானுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராஜீவ், இன்னி வரைக்கும் நான் உன்னை தேடிட்டு தான் இருந்தேன். லெட்டர் போட்டேன், ஃபோன் நம்பர் கேட்டு பார்த்தேன். ஆனா யாருக்கும் நீ எங்க போனன்னு தெரியல. உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான்டா ரொம்ப மிஸ் பண்ண. ஆனா நீ அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து அதே ஈகோ, அந்த ஈகோனால உன் சொந்த அப்பாவே கொண்டு இருக்க பாத்தியா? வாழ்க்கையில உனக்கு இது கெட்ட நேரம்டா. சம்பந்தமே இல்லாத, எந்த தப்பு செய்யாத எங்க தமிழ் மக்களை கொன்னியேடா. நான் விடவே மாட்டேன். இனியும் வாழ்க்கை பூரா சிங்கப்பூர் ஜெயில தான். அது நடக்குதா இல்லையான்னு பாடுறான். என்னது, ஜெயிலா? பிரதர், போலீஸ் தான் உன்னை காட்டி கொடுத்து லிஃப்ட்டும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. சின்ன வயசில் சாக்லேட் ஜெயிச்ச நீ இப்போ மளிகை கடையில் உப்பு மிளகா வித்துட்ருக்க. ஆனால் நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன்னு உனக்கு தெரியாதில்ல. இன்றைக்கி இந்த உலகத்தில் யார் உயிரோடு இருக்கணும், யார் சாகணும்னு நான் முடிவு பண்ணுறதாண்டா. மளிகை கடையில் வேலை செஞ்சாலும் என்கிட்ட தோத்து தான் போனேன். நீ இன்னும் பழைய நினைப்பில் தான் இருக்கியா? இது சின்ன வயசு விளையாட்டில் சொல்ல, இது நிஜ உலகம். இந்த உலகத்தில் உன்னை விட பல மடங்கு புத்திசாலினா ப்ரூவ் பண்ணி காட்டவாட உனக்கு. என்னமோ தமிழ் மக்கள்னு ஓவரா ஆடுற. இதுக்கு முன்னாடி அவங்க செத்தது என்னோட அசைன்மெண்ட்டில் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போது நான் பிளான் பண்ணி தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நீ சொன்ன இதே சிங்கப்பூரில், உன்னோட இதே தமிழ் கம்யூனிட்டியில் உனக்கு நெருங்கி ஒருத்தரை தூக்குறேன். தூக்கிட்டு தாண்டே இந்த ஊர் விட்டு போகிறேன். தடுக்க முடியுமா உன்னால்? தடுக்க முடியுமாடா உன்னால்?